J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 12, The Polyjuice Potion. டம்பிள்டோர் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள அந்த அலுவலக அறையோட கதவு பயங்கர சத்தத்தோட படார்னு திறக்க ஹேக்ரிட் உள்ள நுழைஞ்சாரு. அவருடைய பார்வையில ஒரு மூர்க்கத்தனம் தெரிஞ்சது. முகமுடியுடன் கூடிய அவருடைய தொப்பி அவருடைய கரிய அடர்த்தியான தலை உச்சியில உட்கார்ந்திருந்தது. அப்புறம் அந்த இறந்து போன சேவல் இன்னும் அவர் கையில தான் தொங்கிக்கிட்டு இருந்தது. ப்ரொஃபசர் டம்பிள்டோர், அது ஹாரி இல்ல அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப அவசரமா சொன்னாரு. தரையில கடந்த அந்த சிறுவன் கண்டெடுக்கப்படுறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி தான் நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தாக்குதல் நடத்தலாம் அவனுக்கு நேரமே இருந்திருக்காது சார். டம்பிள்டோர் ஏதோ சொல்ல வந்தாரு. ஆனா ஹேக்ரிட் பதட்டத்தோட கையில இருந்த சேவலை ஆட்ட அதோட ரெக்க எல்லா இடமும் செதறி விழ கோபத்தோட தொடர்ந்து பேசினாரு. அது அவனா இருக்கவே முடியாது. தேவைப்பட்டா நான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் முன்னாடி சத்தியம் கூட பண்ணுவேன். ஹேக்ரிட், நீங்க தப்பான பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார். ஹாரி ஒருபோதும் அப்படி. ஹேக்ரிட் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப சத்தமா சொன்னாரு. ஹாரி அந்த நபர்களை தாக்கினான்னு நான் நினைக்கல. ஓ அப்படின்னாரு ஹேக்ரிட். சேவல் அவர் பக்கத்துல பலவீனமா தொங்குச்சு. சரி, நான் வெளியே காத்திருக்கேன் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கடத்தோட வேக வேகமா அங்கிருந்து வெளியேறினாரு. மேஜை மேலெங்கும் செதறி கிடந்த சேவல் ரெக்கைய டம்பிள்டோர் தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தப்போ, அது நான் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி ரொம்ப நம்பிக்கையோட திரும்பி கேட்டான். இல்லை ஹாரி, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொன்ன டம்பிள்டோர் முகத்துல மறுபடியும் ஒரு அமைதி குடிக்கொண்டது. ஆனா உன்கிட்ட அதை பத்தி கொஞ்சம் பேச விரும்புறேன். ஹாரி பதட்டத்தோட காத்திருந்தான். டம்பிள்டோர் தன்னுடைய நீண்ட விரல்களை ஒன்று சேர்த்தபடியே அவனை ஆழ்ந்து உற்று நோக்கினாரு. ஹாரி, உன்கிட்ட நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு ரொம்ப மென்மையா கேட்டாரு. ஹாரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மட்பிளட்ஸ், அடுத்த குறி உங்களுக்கு தான் அப்படின்னு மேல்ஃபாய் கத்தி கூச்சல் போட்டதையும் மோர்னிங் மிட்டல் பாத்ரூம்ல கொதிச்சுக்கிட்டு இருந்த பாலிஜூஸ் போஷனையும் அவன் நினைச்சு பார்த்தான். அப்புறம் இதுக்கு முன்னாடி 2 தடவை தான் காதுல மட்டும் கேட்ட அந்த உருவமில்லாத குரலை பத்தி யோசிச்சப்போ ரானுடைய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது. வேற யாருக்கும் கேட்காத குரல் உனக்கு மட்டும் கேட்கறது மாயாஜால உலகமாவே இருந்தாலும் நல்ல அறிகுறி இல்லைன்னு. மற்றவங்க எல்லாரும் தன்னை பத்தி பேசிக்கிறத பத்தியும் தனக்கும் சாலசா ஸ்லிதரினுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோன்னு தனக்குள்ளேயே வளர்ந்து வர அச்சத்தை பத்தியும் கூட அவன் யோசிச்சான். அப்புறமா இல்ல, எதுவுமே இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்னா ஹாரி. ஜஸ்டின் மற்றும் நியர்லி ஹெட்லெஸ் நிக் மீது நடந்த இரட்டை தாக்குதல் அதுவரை நிலவி வந்த பதட்டத்தை ஒரு பெரும் பீதியாவே மாத்திடுச்சு. இதுல வியத்தகு விஷயம் என்னன்னா, நியர்லி ஹெட்லெஸ் நிக்கு நேர்ந்த கதி தான் எல்லாரையும் அதிகமா கவலையடைய செஞ்சது. ஒரு பேய்க்கு போய் அப்படி என்ன நடந்திருக்க முடியும் அப்படின்னு வியந்து போய் எல்லாரும் ஒருத்தங்கள்ட்ட ஒருத்தங்க கேட்டுக்கிட்டாங்க. ஏற்கனவே இறந்து போன ஒருத்தனை தாக்கக்கூடிய அப்படி ஒரு பயங்கரமான சக்தி எதுவா இருக்கும்? கிறிஸ்மஸ் விடுமுறைக்காக வீட்டுக்கு போக ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல முன்பதிவு செய்ய மாணவர்களுக்கு நடுவுல கிட்டத்தட்ட ஒரு தள்ளுமுள்ளே ஏற்பட்டுருச்சு. இப்படியே போனா இங்க நாம மட்டும்தான் மிஞ்சுவோம் போல அப்படின்னு ரான் ஹாரி கிட்டையும் ஹெர்மோயினி கிட்டையும் சொன்னான். நாம எல்லாரும் மால்ஃபாய், கிராப் அண்ட் காயில விட்டுட்டியே. என்ன ஒரு உற்சாகமான விடுமுறையா இது இருக்க போகுதுன்னு மட்டும் பாரு. பொதுவா கிராபும் காயலும் மால்ஃபாய் என்ன செய்யறானோ அதையே தான் செய்வாங்க. அதனாலதான் இந்த விடுமுறையில பள்ளியிலேயே தங்க போறோம்னு பெயர் கொடுத்திருந்தாங்க. ஆனா பெரும்பாலான மாணவர்கள் கிளம்புறத நினைச்சு ஹாரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தது. அவன் காரிடார்ல நடந்து போகும்போது அவனை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஏதோ அவனுக்கு கோரை பற்கள் முளைக்க போறத போலவும் திடீர்னு அவன் விஷத்தை கக்க போறத போல எல்லாரும் அவனை கண்டு விலகி போனதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சலிச்சு போயிருந்தது. அவன் எங்கேயாவது போனாலே அவனை சுட்டி காட்டி எவ்வளோ முணுமுணுப்பு, அது எல்லாத்தையும் பார்த்து அவன் ரொம்பவே வெறுத்து போயிருந்தான். ஆனா ஃப்ரெட்டுக்கும் ஜார்ஜ்க்கும் இதெல்லாம் பயங்கர வேடிக்கையா போச்சு. வேணும்னே காரிடார்ல ஹாரி முன்னாடி அணிவகுத்து போற தோற்றத்துல நடந்து போய், ஸ்லிதரினின் வாரிசுக்கு வழிவிடுங்கள், ஒரு பயங்கர தீய மந்திரவாதி வருகிறார் அப்படின்னு கத்திக்கிட்டே போனாங்க. அவங்களோட இந்த நடத்தை பர்சிக்கு சுத்தமா பிடிக்கல. இது ஒன்னும் சிரிச்சு கேலி பண்றதுக்கான விஷயம் இல்ல அப்படின்னு அவன் ரொம்ப கடுமையான குரல்ல சொன்னான். ஓ, வழிய விடு பர்சி, ஹாரி ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஃப்ரெட் ரொம்ப மும்மரமா சொன்னதுக்கு, ஆமா, கூரிய பற்கள் கொண்ட தன்னுடைய சேவகனோட சேர்ந்து ஒரு கப் டீ குடிக்கிறதுக்காக ரகசிய அறைக்கு தான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஜார்ஜ் ரொம்ப கிண்டலா சிரிச்சபடியே சொன்னான். பொதுவா அவங்க சந்திக்கிறப்பெல்லாம் ஃப்ரெட் ஹாரி கிட்ட சத்தமா அடுத்து அவன் யாரை தாக்க திட்டமிட்டிருக்கான்னு கேட்கும் போதோ
இல்லைன்னா ஜார்ஜ் ஒரு பெரிய பூண்டு பல்ல காட்டி ஹாரி கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்கிற மாதிரி பாவனை செய்யும் போதோ, ஐயோ அப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அவ புலம்பிக்கிட்டு தான் இருந்தா. ஆனா ஹாரி இதெல்லாம் பொருட்படுத்தல. தான் ஸ்லிதரினோட வாரிசுங்கிற எண்ணமே கேலிக்குரியதுன்னு குறைஞ்சபட்சம் ஃப்ரெட்டும் ஜார்ஜுமாவது நினைக்கிறாங்களேன்னு அவனுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது.